Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நக்கிரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாங்க சினிமா சம்பவ கிளப்ல இன்னைக்கு நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருடன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல யாரு ஹீரோ? அதாவது சசிகுமார் இருக்காரு, அந்த மலையாளி ஆக்டர்லாம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சூரி தான் அதுல ஹீரோ. இந்த விஷயம் தான் ரொம்பவே எல்லாரையுமே ஒரு மாதிரி பேச வைக்குதுன்னே சொல்லலாம். சூரி போன வருஷமே விடுதலை படத்துல வந்துட்டார்லண்ணே. வந்ததுக்கு அப்புறம் இது ரெண்டாவது ஹீரோவா அவர் நடிக்கிற, அதாவது லீடாவே நடிக்கிற ரெண்டாவது படம். கூட சசிகுமார் இருக்காரு. இருந்தும் அதை அவரு அப்படியே அதை கிரிப் பண்ணியிருக்காரு, ஓவர் கம் பண்ணி அவர் வெளியே தெரிஞ்சிருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒன்று சூரி சொல்ல வராருன்னு தோணுது. இப்போ நம்ம சூரியோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வருவோம். பார்த்தீங்கன்னா சூரியோட இன்டர்வியூஸ்லாம் நிறையாவே பார்த்துருப்போம். ரொம்பவே, அதாவது ராஜா கூறுங்கிற ஒரு மதுரையில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறாரு. அதுவும் எப்படின்னா லைட்மேனாலாம் வேலை பார்த்துருக்காராம், பெயிண்டரா வேலை பார்த்துருக்காரான்னு அவரோட கதைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப இதாக ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஹீரோ வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதானே, ரொம்ப மோட்டிவேஷனாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவரையுமே, அதாவது அவர் ஒரு காமெடி நடிகராக வலம் வந்துட்டு இருந்தார். வருத்தப்பட வாலிப சங்கத்தில் வருமே சிவகார்த்திகேயன் அந்த டைலாக் பேசுவார்ல, நம்மளோட சின்னலப்பட்டிக்காரங்க அந்த மாதிரிலாம் டைலாக் பேசிட்டு ஒரு மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் பேசிட்டு இருப்பாரு. மாப்பிள்ள நீ எதுவும் சொல்றது அப்படின்னா, நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா அப்படின்பாரு. அதை அவரே அதை பொய்யாக்கியிருக்காரு, அப்படிதான் சொல்லணும். தோத்தாத்திரியா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஜெயிச்சாத்திரியா மாறி இருக்காரு. ஜோக் இல்லையா? கரெக்ட் தானே. ஆக்சுவலி நான் ஏன் இங்க மென்ஷன் பண்ணணும்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. தமிழ் சினிமாவோ இல்லை இந்திய சினிமாவிலையோ ஒரு காமெடி நடிகராக வலம் வந்துட்டு இருந்தவர், அவருக்குன்னு ஒரு பீக் வரும். கால் ஷீட், ஒரு நாள் கால் ஷீட் 5 லட்சம் 10 லட்சம்னு போயிட்டே இருக்கும். ஒருத்தர், அதாவது ஒரு படம் பண்ண மாட்டாங்க, ஒரே நாள்ல 3-4 படம் பண்ணுவாங்க. வடிவேல பார்த்துருக்கோம், சந்தானத்தை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் எந்த அளவுக்கு பீக்குக்கு போயிருக்குன்னு அதே அளவுக்கு சூரியும் பீக்ல இருந்திருக்காரு. பட் அவர் என்னன்னா, அவர் பண்ற காமெடிகளுக்கு கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய விமர்சனமும் வர ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் வரவேற்பு கம்மியாகும். ஆனா முதல் படத்திலேயே அந்த பரோட்டா சூரின்னு ஒரு பேர் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, பரோட்டா சாப்பிட்ற அந்த ஒரு கேரக்டர் தான் அவரை அப்படியே தூக்கி விட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கேரக்டரா அவருக்கு அதில் ஒரு கரெக்டாக செட் ஆகிருந்துச்சுன்னா அவர் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஈவன் இப்போ ரீசன்ட் பாஸ்டில் சொல்லணுன்னா கடைக்குட்டி சிங்கம், அந்த கரெக்டாக மச்சானா மாமாவை வரும்போது அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் நல்லா. என்னன்னா இப்போ தனி காமெடி ட்ராக்காக அப்போலாம் காமெடியர்கள் பண்ணிட்டு போவாங்க, பட கதைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அந்த மாதிரி ட்ராக்கு காமெடிகளில் சூரி காமெடி பெரும்பாலும் பெருசாக வரவேற்பாக இருந்தது கிடையாது. கதையோட நாயகர்கள் கூட பயணிக்கிற கேரக்டர் இருக்கும். அந்த கடைக்குட்டி சிங்கம், மருது, சுந்தரபாண்டியன், ஆமா, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் காம்போல ரஜினி முருகனா இருக்கட்டும், வருத்தப்பட வாலிபர் சங்கம், சீமராஜா, இதெல்லாமே ஹீரோக்கள் கூட பயணிக்கிற கேரக்டர். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி படம் தனியா ஒரு ட்ராக்கா வராது, தனி ட்ராக்கா இருக்கிறது தான் வரவேற்பு பெறல. ஆனா இந்த மாதிரியான காமெடிகள்ல அவருக்கு என்னைக்குமே வெற்றி தான். தேங்க்யூ தம்பி, ஆரம்பிடா. அதுல அவர் காமெடி இது வரைக்கும் நல்லாம இல்ல அப்படின்னு யாரும் சொன்னதா பெருசாவே கிடையாது. அதுலலாம் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு, நல்ல வரவேற்பு பெற்று அவருக்குன்னு ஒரு பீக்கில் இருந்த டைம்லாம் இருந்துச்சு தான். அப்புறம் போகப்போ இந்த ட்ராக்கு காமெடிகள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வரவேற்பு கம்மியாக போனதுக்காக கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்தார். சரி, இவர் எல்லாரும் மாதிரி இவரும் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. வெற்றிமாறன் நடிப்பில் ஃபஸ்ட்டு விடுதலை கிடையாது, ஃபஸ்ட்டு அஜ்னபின்னு சொல்லி ஒரு நாவல்னு. அது ஒரு புதுக்கோட்டை சைடில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பையன் வெளிநாடுகள், அதாவது அரபு தேசங்களில் போய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்சி அந்த ஒட்டகம் மேய்ச்சி எப்படியெல்லாம் வாழ்ந்து அவன் அங்கேருந்து மீண்டு வராங்கிறது தான் அஜ்னபி. சொல்லப்போனால் ஆடு ஜீவிதமோட இது வேற ஒரு வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அது பண்ணியிருந்தாருன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் பாரு. இப்போவே இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டாரு. முதல் படத்திலே அதுன்னா இன்னும் எங்கேயோ தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. சில பல காரணங்களால இல்லை, கோவிட் வந்துருச்சுல, ஒன்னால கோவிட் வந்ததுனால அந்த எங்கேயுமே போக முடியலையே. இவங்க ஆடு ஜீவிதம் குரூப்பே அங்க மாட்டிக்கிட்டாங்க, ஜோர்டான்ல மாட்டி எவ்வளோ நாள் அங்கேயே இருந்தாங்களே. அவங்க இருந்து 6-7 மாசம் மாட்டி 3 மாசம் வந்தாங்க. ஆனா சொல்லப்போனால் அது இன்னும் பெருசாகவும் ஆகிருக்கும். அவங்க அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரியான காரணங்கள்னால ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் விடுதலையில் ஆரம்பித்தாங்க. விடுதலை எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியாது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு. இப்போ அடுத்தது கருடன்.
கருடன் வந்து எந்த அளவுக்கு சூரிய தூக்கி விட்டுருக்குன்னா, இப்போ பொதுவா வந்து காமெடியர்கள் ஓப்பனிங் இருந்திருக்குண்ணே படத்துக்கு. ஆமா. முதல் நாள் ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட 4 கோடியோ என்னமோ சொல்றாங்கண்ணே. இப்ப வளர்ந்து வரும் ஹீரோக்களான அந்த ஹிப்ஹாப் தமிழா இவங்கெல்லாம் இருப்பாங்களே, இந்த மாதிரியான இவங்களுடைய இது வந்துட்டு அந்த ஓப்பனிங் அந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. அந்த அளவுக்கு படமும் நல்ல வரவேற்பு, நல்ல இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ்ல இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டாரு. சமீபத்துல மாமன்னன்ல வடிவேல் பண்ண மாதிரியான ஒரு சீரியஸான கேரக்டர். அதாவது எதுக்கு நான் இது சொல்றேன் அப்படின்னா, பொதுவா காமெடியர்கள் வந்து ஹீரோ ஆயிட்டாங்க அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஜோன் தனக்கு என்ன வருமோ அதை வந்து பிரதானமா வச்சுதான் அவங்க ஹீரோவை நடிப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு புலிகேசியில வடிவேல் வந்து அவரோட காமெடியை வச்சே, ஆனா அது ஒண்ணுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அது போவோம். சந்தானம் வந்து அதே பஞ்ச் காமெடிகள் வச்சு அதை வச்சு பிரதானமா ஹீரோவா நடிக்கிற படம். அதானே நம்ம இதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பேசிடுவோம். நம்ம அப்படியே எடுத்து பாரு, காமெடி நடிகர்கள் ஹீரோ ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் நாகேஷ் சாரா இருக்கலாம், சந்திரபாபு சாரா இருக்கலாம், அவங்க எல்லாமே அப்படிதான். ஏன்னா அவங்க வந்து ஒரு குணாதிசய கேரக்டர்கள் தான் முதல்ல அதாவது காமெடினா இருப்பாங்க. அட் த சேம் டைம் பார்த்தோன்னா இப்ப சர்வசுந்தரம்னா என்ன சொல்லுவார், அந்த கேரக்டர் நல்ல பிளாக் பஸ்டர்னு கொடுத்தது நாகேஷ். சந்திரபாபு அவரு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே வெறும் காமெடி அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாரு. காமெடியும் பண்ணுவாரு, சேம் டைம் அதுல கொஞ்சம் குணச்சித்திரத்தையும் கலந்து பண்ணிடுவாரு. நாகேஷ் வந்து முழுக்க ஒரு காமெடியன். அவரு வந்து இந்த எதிர்நீச்சல் பண்ணும் போது, சர்வர் சுந்தரம் பண்ணும் போதெல்லாம் வந்து பயங்கரமான நாகேஷ் இப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு டர்ன் அரவுண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி டர்ன் அரவுண்ட் தான் இன்னைக்கு சூரி கொடுத்துருக்காரு. அதானே இப்போ இவங்க 2 பேரை பத்தி பேசும்போது எம்ஆர் ராதாவை நீ எதுல சேர்த்துப்ப? அவரு வந்து ஆல்ரவுண்டர். அவரை வந்து நீங்க எதுலையுமே சேர்க்க முடியாது. ஹீரோ மெட்டீரியல்லையும் சேர்க்கலாம், வில்லன் மெட்டீரியல்ல சேர்க்கலாம், காமெடியில சேர்க்கலாம். இப்ப நாகராஜ் மாதிரி தான் அவர். நீங்க எதுல போய் உட்கார வச்சாலும் அதுல ஃபிக்ஸ் ஆயிடுவாரு அவரு. இப்போ ஏன்னா நாகேஷ் சார்லாம் வந்து காலம் போன காலத்துலதான் வந்து வில்லன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போதைய பீக்ல வந்து அவரு நார்மல் வில்லன் தான். அதாவது இந்த தில்லானா மோகனாம்பல்ல வர அந்த காமெடி வில்லன் தானே தவிர பக்கா வில்லன் அப்படிங்கறதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப லேட் பீரியட்ல தானே பண்ணாரு. பட் எம்ஆர் ராதா வந்து அவருக்கு ஒரு இதே இல்லாம சுத்தி இருக்காருல்ல, அவருக்குன்னு ஒரு வட்டம். அதாவது இப்ப சூரி வந்து இப்ப மேக் பண்ணது வந்து ஒரு ட்ரெண்டு. ஏன்னா ஒரு காமெடி நடிகரா வந்து வந்தவர், அதுவும் பக்கா மசாலா காமெடிகளா இருந்தவர், இங்க வெளில வந்து பண்றது எல்லாமே ஒரு ஆர்டிஸ்டிக்கான, அதுவும் குறிப்பா பிலிம் ஃபெஸ்டிவல்ல போய் பாராட்டுகளை பெற படங்களா பண்றாரு. ஆமா, அது அவர் போன டீம் அப்படி, அவர் போன இடம் அப்படி. வெற்றிமாறன் டீம்ல போய் உட்காந்துட்டாரு. அவங்க நீ கருடனே எடுத்து வச்சு பாருங்க, அவங்க அந்த ட்ரெண்டை தானே ஃபாலோ பண்ணாங்க. அதான் அந்த கருடனே எடுத்து வச்சு பாருங்க, கொஞ்சம் பிதாமகன் கொஞ்சம் வெற்றிமாறன் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டிக் இதுவும் இருக்கு, மசாலாவும் இருக்கு. அது எங்க இருக்குன்னா வயலன்ஸ்ல இருக்கு. அதான் நான் எதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன்னா, இப்போ நம்ம இவர் பண்ணிட்டாரு, இதை செஞ்சிட்டாரு சூரி, ஓகே. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னென்ன எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றேன். இப்போ அவங்க வந்து தன்னுடைய பலம் என்னவோ அப்படிதான் காமெடி நடிகர்கள் ஹீரோவா நடிச்சிருக்கிறாங்க. இதுல விளக்கா நம்ம பார்க்கும்போது கவுண்டமணி வந்து அவரு அந்த காலத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. ஆனா அது காமெடி கதாபாத்திரமா இல்லாம சீரியஸ் கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு மாதிரி அவர் அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வரும். ஆமா, கருணாசும் அப்படிதான். கருணாசு காமெடி பண்ணின்னு இருப்பாரு, ஆனா ஹீரோவா படம் பண்ணும்போது சென்டிமெண்ட், குடும்ப படம் அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு. அவருக்கு ஒரு ஹிட் சொல்லலாம், திண்டுக்கல் சாரதி. எல்லா சன் டிவியின் ப்ரோமோக்களால் உருவான. ஆமா, அது அடுத்து அம்பா சமுத்திரம் அம்பானி இந்த மாதிரி படங்களும் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கங்க லைட்டா காமெடிகள் இருக்குமே தவிர பட் சீரியஸான படங்கள் அது. அதை விட்டா நம்ம சந்தானம் அவரோட ட்ராக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி, விஜய், அஜித் இந்த ரூட்ல அவரு போறாரு. ஆனா நடுவுல வந்து இந்த பரிச்சார்த்த முயற்சிகள் நான் வந்து கொஞ்சம் சீரியஸும் பண்றேன், இந்த குழு அதுக்கப்புறம் இந்த டிரெக்டிவா ஒரு படம் நடிச்சார்ல, அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு, வரவேற்பு பெறல. அதனால நம்மளுக்கு என்ன வருமோ நம்ம அதே செஞ்சுக்கோண்டா அப்படின்ட்டு எனக்கு டவுட், எப்படியா அவரு வந்துட்டாரு, அவருடைய கோட்டையில இருந்து வெளில வந்து தனி ஒரு கோட்டை கட்ட நினைச்சாரு சந்தானம். அந்த கோட்டை உண்மையில கட்டிட்டு தான் இருக்கிறாரா இல்ல இன்னும் பேஸ்மெண்ட்லயே தான் அவருக்கு இருக்காரா? வந்து வெற்றி முகம் தான். எஸ் எஸ் அவரு வந்து எந்த விதத்திலையும் இறங்கி ஒன்றும் போகல. அதாவது ஆர்டிஸ்டிக்கா இவர் ஜெயிச்சிட்டாரு, ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிட்டாரு, ஹீரோல இன்னைக்கு இவர் தான்ப்பா டாப்பு பயங்கரமா அப்படி நம்ம சொல்ல முடியும். கமர்ஷியலி சந்தான படங்கள் ரிலீஸ் ஆனா இன்னைக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஒரு சுந்தர்சி படங்கள் எப்படி வந்தா மினிமம் கேரண்டில நல்லா ஓடுமோ அந்த மாதிரி, அதாவது கம்மி பட்ஜெட்ல எடுக்கிறதுனால கொஞ்சம் வெளில வரும்போது பிரேக் ஈவன் ஆகுது. அதாவது பிளாக் பஸ்டர்னா எல்லா படங்களும் பிளாக் பஸ்டர்னு சொல்லல,
மினிமம் கேரண்டி. அந்த படத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து சிரிச்சிட்டு சந்தோஷமா ஃபேமிலியோட பார்த்துட்டு வெளியே வரலாம். போட்ட காசு வசூலாகி லாபமும் சம்பாதிக்கிறாங்க. இதே பாலிசியை தான் இப்ப இவரு நம்ம காமெடி நடிகரா இருந்து சதீஷ் இப்ப தற்பொழுது ஹீரோவா மாறி இருக்கிறார். அடுத்த லிஸ்ட்ல இணைய போறதுக்கான முயற்சியில இருக்கிறது யாருன்னா நம்ம சதீஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி விவேக்கும் வந்து படம் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து என்னன்னா அவர் வந்து சொல்லி அடிப்பேன்னு ஒரு படம் சொல்லி எல்லாம் எடுத்து கடைசியா பாதியில நின்று போச்சு. அதுக்கப்புறம் இந்த ராமானுஜன் ஏதோ ஒரு படம் நடிச்சாரு. இந்த ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் தான் அது. அதுவுமே பெருசா வரவேற்பு வரல. அதுக்கப்புறம் ஒரு குடும்ப படம் பாலக்காட்டு மாதவன் அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று நடிச்சாரு. அவர் கடைசியா வெள்ளை பூக்கள்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. த்ரில்லர் படம். அது அவருடைய ஜானரே கிடையவே கிடையாது. சீரியஸான படம். போலீஸா நடிச்சிருப்பாரு. அவர் அந்த கதையில வந்து ஒரு கொலையை எப்படி சால்வ் பண்றாருன்ற மாதிரி ஒரு படம் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அது நல்ல ஹிட் ஆச்சு அவருக்கு. இங்க இன்னொன்னு நம்ம பேச வேண்டியது என்னன்னா, ஒரு தனி மனுஷனா நீ உன்னோட பிரில்லியன்ஸை உன் இன்டெலிஜென்ஸை நீ எப்படி யூஸ் பண்றங்கிறத நான் சூரியகிட்ட இருந்து தான் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவர் பண்ணது எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருக்கும்னு வச்சுக்கேன், கிளீஷேவா தான். ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்றாரு, ஏங்க நான் வந்து அப்போ எனக்கு இருந்த பீக்குக்கு நான் நினச்சிருந்தா ஒரே கால் ஷீட்டில் 3-4 படம் கூட நடிச்சிருக்கலாம். ஆனால் என்னோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த படம் நவருவேன். அது ஒரு நல்ல வே ஆஃப் திங்கிங். இன்னொரு இது பண்ணுறது. அதே போல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி நாலேஜ் உண்டு. அவர் பேசினாலே அந்த ஒரு ஸ்டோரி இது வந்து அடுத்து டைரக்ட் பண்ண போறாருங்கிறாங்க. தம்பி அதாவது சூரி வந்து நம்ம இன்னொரு 3-4 படம் கழிச்சு டைரக்ட் பண்ண போறாராமே. அதுதான் அது ஆச்சரியப்படுறதா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, சூரி வந்து இன்னைக்கு நேற்று ஒரு படத்துல காமெடி பண்ணி அந்த படம் பயங்கர ஹிட்டாகி அப்படி காமெடி நடிக்கிற ஆள் கிடையாது. சூரி கிட்டத்தட்ட நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சூரி புரோட்டா சூரியா அறிமுகமாக முன்னாடியே தமிழ் சினிமாவில் 10 வருஷமா சூரி வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சினிமாக்குள்ளேயே டிராவல் ஆகி குட்டி குட்டி கேரக்டர். தீபாவளியில வந்து அந்த கல்லை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாரா. அதே மாதிரி காதல் படத்துல அந்த பாத்ரூம்குள்ள வந்து டே ஒரு பொண்ணை ஏத்திட்டாங்கடா அப்படின்ட்டு பல்ல விலைக்குன்னு வந்து பேசுற சீன்ல இருந்து ஜி படத்துல இருப்பாரு தெரியுமா. ஆமா, குட்டி குட்டி கேரக்டரா நிறைய படங்கள்ல சூரி நடிச்சாலு. சினிமாவை பத்தி நிறைய விஷயங்களை அப்பத்துல இருந்தே கிட்டக்க இருந்து பார்த்து கத்துக்கிட்டு லைட் மேனா இருந்திருக்காரு, எலக்ட்ரீஷியனா இருந்திருக்காரு. அதுவும் சினிமா ஃபீல்ட்ல இருக்கும்போது அதெல்லாம் பேக் ஸ்டேஜ்ல நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த சினிமா கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய அவருக்கு கிரியேட் ஆகிருக்கு அந்த 10 வருஷம் டிராவல்ன்றது. அதுக்கப்புறம் நடிகராகி அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் டிராவல் இருக்குது. ஸோ டோட்டலாக 20 வருஷத்துக்கு மேலே டிராவல்னும் போது தாராளமாக அடுத்து டைரக்ஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. அவர் பண்றாருன்னா அது பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு விஷயம் இல்லை, பட் ஆச்சரியப்படணும். அடுத்த லிஸ்ட்ல ஒருத்தரை விட்டிய ஆர்ஜே பாலாஜி. ஆமா, அவர் தன்னை ஒரு காமெடி நடிகராகவே பாவித்து கொண்டது கிடையாது. தன்னை ஒரு சிறந்த ஆர்ஜே என்று வேணாம்னு சொல்லிக் கொள்வாரே தவிர தன்னை ஒரு காமெடி நடிகர்னு அவரே சொல்லிக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய ஃபீல்டில் இருந்தார். ஆர்ஜேவா ரொம்ப பெரிய இதில் இருக்கும்போது அவருடைய ஃபேமை பயன்படுத்தி அப்போதைய ஃபேமை பயன்படுத்தி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஈயா வேலை செய்யணும் குமாரில் சுந்தர்சி கொண்டு வருவார். அப்புறம் பார்த்தா நல்ல சம்பளமா இருக்கேன்னு அவரு கொஞ்ச நாளுக்கு அப்படியே காய்ச்சி வாச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. காமெடி பண்றேங்கிற பேர் அதான் அவர் பண்ணதுல ஒர்க் அவுட் ஆனதுன்னா 400 கோடி தான் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஓரளவுக்கு மத்தபடி எல்லாம் காற்று வெளியீடு எல்லாம் ஏதோ ஒன்று நடிச்சிட்டு இல்ல. காற்று வெளியீடு வேணா மேபி அவருக்கு ஐ ஓப்பனரா இருந்திருக்கலாம். என்ன ஏதோ அமைதியாவே இருக்கும் அப்படிங்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஐ ஓப்பனா இருந்து அண்ட் தென் அவர் சூப்பரான ஒரு முடிவு எடுத்து இப்ப நல்ல பேஸ்ல போயிட்டு இருக்காரு. ஏன்னா முதல் படமே எல்கேஜி, அவரும் ஒன் ஆஃப் த டைரக்டர்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் ஃபுல்லாவே எடுத்து ஸ்டோரியிலேருந்து எல்லாமே பண்ணி அடுத்து மூக்குத்தி அம்மன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காமெடி ஜானர்களை விட்டு கொஞ்சம் ஒரு மாஸ் கமர்ஷியலுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ஓரமா த்ரில்லர்னு அவரு கொஞ்சம் நிறைய பரிச்சயமா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது கூட ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. பாப்பா அவரும் இந்த மாதிரியான ஒரு ரூட் எடுத்து தான் இப்போ போய்கிட்டு இருக்காரு. இது இல்லாம இன்னும் சில காமெடிகள் இப்போ தெலுங்கு பக்கம்லாம் போகணும்னு வச்சுங்களேன், அங்கேயும் உண்டு. அது பிரம்மானந்தம் சார்ல இருந்தே இருக்கு. இப்ப சுனில்னு இருக்கார்ல, சுனில் அவர் பாரு காமெடி ஆக்டரா வந்து வளம் வந்துட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா எல்லா ஊர்லயும் அவர் தான் வில்லன். ஆனா சூப்பர் கேரக்டர் இது உண்டுன்னு அவர்கிட்ட. நல்ல இந்த மாதிரி ஹிந்தி மலையாளம் இந்த மாதிரி சொன்னா அப்படியே நம்ம லிஸ்ட் போயினே தான் இருக்கும். இப்போ என்ன இந்த விஷயத்த நம்ம எதுக்கு பேசுறோம் அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து டிவில இருந்து வந்தா ஹீரோ ஆயிடலாம், ஆர்ஜேவா இருந்து அப்படி வந்தா அந்த ரூட்ல ஹீரோ ஆயிடலாம். வந்து சினிமால நான் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றதுக்கு ஒருத்தர் ஒரு ரூட்டை வந்து இவ்வளவு நாள் பிடிச்சிருந்தாங்கல்ல. இப்போ சூரிய வந்து ஒரு புது ட்ரெண்டை வந்து உருவாக்கிட்டாரு. காமெடியனா நீ நடிச்சு பெரிய காமெடியனாவே இருந்தாலும் உனக்கான காலகட்டம் வரும்போது
உன்னுடைய பொட்டன்ஷியலை நீ வெளிப்படுத்தி காட்டுறதுக்கான ஹீரோ ஆகிறதுக்கு இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்டை வந்து கிரியேட் பண்றாரு சூரி. அதாவது அவர் எடுத்த ஜானர் எல்லாமே அந்த வெற்றிமாறன் ஸ்டைல் ஆஃப் ஜானரா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிக்க முயற்சி பண்றாரு. தனக்குன்னு ஒரு கூட்டத்தையும் வளர்த்துருவார் போல. எனக்குன்னு ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஆமா, ஐயோ என்ன கிரௌடு அவருக்கு. இந்த படம்லாம் வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆனதுலேயே நல்ல இளைஞர்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு பெற்று ஓடுனது 2 படம் தான். ஒன்று கருடனே, இன்னொன்று ஸ்டார். ஸ்டார் அது எதுக்கு போச்சுன்றது நம்ம நிறைய பேசிட்டோம். இப்பதான் ஓடிடியில் செய்கிறாங்களே. கருடன் வந்து குறிப்பா இன்டர்வல் பிளாக்ல அந்த கையை வெட்டுற சீன்லாம் தியேட்டர்ல என்ன விசில் எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, இன்டர்வல் சீன்ல கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த வெற்றிமாறன் டீம் கிட்ட இருந்து என்ன எந்த ஆக்சுவலி இது ஒரு சூரி நடிகர் சூரியோட ஒரு பிரைஸ் வீடியோ மாதிரி தான் போயிருக்கு. இன்னொன்னு இந்த பிரைஸ் பண்றதும் அவருக்கு தேவையான விஷயம் தான். ஏன்னா உண்மையில ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்ப பொட்டுக்காளின்னு ஒரு படம் பாரு, அது யாருன்னா கூழாங்கல் டைரக்டரோட வினோத்ராஜோட 2வது படம். எப்படி அது சிவகார்த்தியின் ப்ரொடக்ஷன் வேற. எங்கேருந்து இந்த மனுஷன் போய் கதை கேட்டாரு, எப்படி இந்த வாய்ப்பு அவருக்கு வந்துச்சு, இல்லை இவரு தேடுறாரா இந்த மாதிரி கதைகளை? சிவகார்த்திகேயன் வந்து சூரிக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லை. அப்போ அவர் இந்த கதையை கேட்டு பண்ணும்போது ஏன் சூரிய அண்ணனே பண்ணலாமே அப்படி வந்த விஷயம்தான் அது. ரொம்ப அவரோட க்ளோஸ்ட் சர்க்கிள்ல தான் படமும் பண்றாரு. கொஞ்சம் பயந்து தான் பண்றாரு. இல்ல அப்பப்ப கேட்பாராமே சிவகார்த்திகேயன்ட்ட, ஒரு அடி எடுத்து வச்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையான அடியா தான் வைக்கிறாரு. அதான் உள்ள ரொம்ப பெரிய இப்போ அவர் வாழ்க்கையில அடுத்த பெரிய இதுல எடுத்து வச்சிருக்காரு. என்னன்னா வெற்றிமாறன் சார் வந்து கதைக்கு கூப்பிடும்போது அப்பப்ப படம் பண்ணுங்க, அப்பப்ப நிறைய காமெடி பண்ணுங்க அப்படின்னாராம். விடுதலை பார்த்துட்டு ஒரே வார்த்தையில் சொன்னாராம், காமெடி பக்கம்லாம் போக முடியாது, நீங்க இந்த ரூட்டு தான் அப்படின்னு. ஸோ அதனால என்ன, நான் என்னோட சைட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இப்போ இவர் ஆரம்பிச்ச இந்த புது ட்ரெண்ட் இருக்குல்ல, இனி வரும் காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களும் நடிகர்களும் இனி இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி இதுபடி மேலே வர்றதுக்கான ஒரு வழியை ஒரு ஓப்பன் பண்ணி, ஒரு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு சூரி. இனி வரும் காலகட்டத்தில் வர காமெடியன்கள் நம்ம முக்கியமா ஒருத்தர் விட்டுட்டோம், யோகி பாபு எப்படி காமெடியனா பண்ணிட்டு மண்டேலா படம்லாம் எந்த அளவுக்கு வரவேற்பு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். நடுவுல சின்ன சின்ன குணச்சித்திரம் மாதிரி அப்படி லைட்டா வந்துட்டு செல்வராஜ் படங்கள்ல, அப்புறம் அதான் 1-2 இடங்கள்ல நல்ல இது. ஆமா, லவ் டுடேல என்ன சொல்லுவாரு. ஆமா, அதுதான். அது என்னன்னா அவருமே வந்து ஆனா தன்னை என்ன முன்னிறுத்திக்கு வரேன்னா, ஒரு காமெடிப்பா, நீங்க என்னதான் என்ன வந்து கதை நாயகனா நடிக்க வச்சாலும் நான் அகைன் மறுபடியும் காமெடிக்குள்ள போயிடுவேன், நான் காமெடி தான் பண்ணுவேன்னு சொல்லி அவர் தெளிவா இருக்கிறாரு அந்த விஷயத்துல. யோகி பாபு வந்து என்னதான் இறங்கி நான் வந்து செஞ்சாலுமே நான் என்னோட பாதை காமெடி அப்படின்ட்டு அவர் போறாரு. ஸோ நான் என்ன அதான் மறுபடியும் அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நிறைய காமெடி நடிகர்கள் இதெல்லாம் அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா இந்த ட்ரெண்டை சூரிய ஆரம்பிச்சு வச்ச ட்ரெண்டை இனி வரும் காலங்களில் எல்லாரும் ஃபாலோ பண்ணி இனி அந்த புது ட்ரெண்ட் படி வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் மெயின் ஸ்ட்ரீம் மாஸ் கமர்ஷியல் இல்லாம ஒரு ஆர்டிஸ்டிக்காவும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பக்கூடிய படங்கள் மூலமாகவும் மக்களை கொண்டு போய் அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் இது பண்ணியிருக்காரு. பார்ப்போம். அதான் இப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். என்னன்னா சினிமா சம்பவ கிளப்ல அதான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் வாரம் ஒரு டாபிக்கு, அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல டாபிக்கா இல்லை என்ன சம்பவம் நடந்த சம்பவம் அதான் அந்த சம்பவம் தான், அந்த சம்பவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரங்களில் வரும் வாரங்களில் இன்னும் நல்லபடியான வீடியோக்களோட வந்து உங்களை சந்திக்கிறோம். இதே மாதிரி பல சம்பவங்களை தொடர்ந்து நம்ம சினிமா சம்பவங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க தான் போகிறோம். அது வரைக்கும் நன்றி.